ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சளி மற்றும் இருமலுக்கான கஷாயம். வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய கஷாயம் இது. தேவையானவை: சிறிதளவு பனங்கற்கண்டு, மிளகு 10 கிராம், மல்லி 15 கிராம், பட்டை சிறிதளவு, 2 சிறிய சுக்கு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ சுக்கை நல்லா பொடியாக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி உரல் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்லா பொடி ஆயிடுச்சு. இந்த சுக்கு பொடியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். நல்லா பொடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து மல்லி. இந்த மல்லியை நல்லா உடச்சி எடுத்தால் போதும். தூள் தூளாகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா உடஞ்சிருந்தாலே போதும். அதையும் கிண்ணத்தில் சேர்த்து எடுத்துப்போம். அடுத்து மிளகு. இதை உரலில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துப்போம். மிளகு பொடி தயார். அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை இந்த அளவு போதும். 3ஐயும் சேர்த்து நல்லா பொடியாக்கிக்குவோம். அந்த பொடியையும் சேர்த்து எடுத்துப்போம். கடைசியாக நம்ம பொடியாக்க போகிறது பனங்கற்கண்டு. இதை பொடியாக்கணும்னு அவசியம் இல்லை தான், இருந்தாலும் லேசாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ கஷாய பொடி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த கஷாய பொடி. இது 600 ml தண்ணிக்கு தேவையான கஷாய பொடி. நான் 300 ml தான் தண்ணீர் எடுத்துருக்குறோங்கிறதுனால அதில் பாதி போடுறோம். நாங்கள் அளந்து பார்த்ததில் இதில் 6 கரண்டி அளவு பொடி இருந்தது. அதனால் இதில் 3 கரண்டி மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். இதில் 300 ml தண்ணியில் இந்த பொடியை போட்டு கஷாயம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா கொதிக்க விட்டால் போதும். தண்ணி வற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கொதித்தாலே போதும். கஷாயம் மனம் தெரியும். இப்போ ஆற வச்சிட்ருக்குறோம். நல்லா ஆறுனதும் ஆறிய கஷாயத்தை ஒரு நல்ல வலையில் இருத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆறிய கஷாயத்தை அரிப்பு வச்சு இருத்து எடுக்கிறோம். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. சளி இருமலுக்கு இந்த கஷாயம் நல்லா கேட்கும். எங்கள் வீட்டிலே நாங்களே செய்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.